இந்த காணொளிய பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க. ஒரு சைபோர்க் என்பது உயிரியல் மற்றும் எந்திர பாகங்களின் சேர்க்கையாகும். அது ஓரளவு எந்திர கட்டுப்பாட்டுடன் செயல்படும் பாகங்களை கொண்ட எந்த உயிரினமும் சைபோர்க்காக இருக்க முடியும். ஒரு சின்ன புல் கூட ஒரு சைபோர்க்காக இருக்கலாம். டிசி காமிக்ஸ் கதையில்தான் முதன்முறையாக சைபோர்க் கதாபாத்திரம் வந்தது. அதன் பிறகு உலகின் பல நாடுகள் உயிரினங்களையும் இயந்திரங்களையும் இணைத்து சைபோர்க் தொழில்நுட்பத்தை உருவாக்கும் போட்டியில் தீவிரமாக ஈடுபடத் தொடங்கின. சைபோர்க் ஆராய்ச்சியில் அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் முன்னணியில் இருந்து வருகின்றன. ஏற்கனவே உலகின் மிக எடையுடைய பூச்சி கட்டுப்பாட்டு கருவியை சிங்கப்பூர் விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ளனர். இது வண்டுகள் மற்றும் கரப்பான் பூச்சிகள் போன்ற பூச்சிகளை மட்டுமே கட்டுப்படுத்தக்கூடியதாக இருந்தது. மேலும் இந்த கருவி சுமார் 200 மில்லிகிராம் எடை கொண்டதாக இருந்தது. மேலும் குறைந்த தூரம் பயணிக்கும் திறன் கொண்ட சைபோர்க் விரைவில் சோர்வடைந்து விடுவதாக கூறப்பட்டது. சைபோர்க் தொழில்நுட்பத்தின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய பல்வேறு நாடுகளும் தொடர்ந்து முயற்சி செய்து வந்தன. இந்த நிலையில் சீனாவின் பெய்ஜிங் தொழில்நுட்ப கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஜாவோ ஜிலியாங் தலைமையிலான விஞ்ஞானிகள் குழு உலகின் மிக இலகுவான பூச்சியின் மூளை கட்டுப்பாட்டு கருவியை உருவாக்கி புதிய சாதனை படைத்துள்ளது. வெறும் 74 மில்லிகிராம் எடையுள்ள இந்த கருவி தேனீயின் முதுகில் பொருத்தப்பட்டு அதன் மூளையில் 3 ஊசிகளை செலுத்துகிறது. மின்னணு துடிப்புகள் மூலம் கட்டளைகளை உருவாக்கி தேனீயை இடவரமும் வலவுறமும் முன்னேறவும் பின்னேறவும் வைக்கிறது. சோதனைகள் 90 விழுக்காடு வெற்றியாக முடிந்துள்ளதாக சீன விஞ்ஞானிகள் தங்கள் ஆய்வு கட்டுரையில் தெரிவித்துள்ளனர். சைபோர்க் தேனீ முந்தைய சைபோர்க் பூச்சிகளை விடவும் சிறப்பாக செயல்படுவதாக கூறியுள்ள சீன விஞ்ஞானிகள் சைபோர்க் கரப்பான் பூச்சியை விட குறைந்தபட்ச விலகலுடன் நேரான பாதைகளில் பறந்தன என்று கூறியுள்ளனர். நீண்ட சகிப்புத்தன்மை மற்றும் அதிக இயக்கம் கொண்ட தேனீக்கள் ஓய்வின்றி 5 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டவையாகும். மொத்த உடல் எடையில் 80 விழுக்காட்டிற்கு சமமான சுமைகளை சுமக்கும் திறன் கொண்டவையாகும். எனவே சைபோர்க் தேனீக்கள் ரகசிய பயன்பாட்டிற்கு மிகவும் பொருத்தமானவையாக உள்ளன. 600 மில்லிகிராம் எடையுள்ள நீண்டகால நீடிக்கும் பேட்டரி சைபோர்க் தேனீ பறப்பதற்கு மிகவும் கடினமாக இருப்பதால் இந்த சவாலை சமாளிக்கவும் சீன விஞ்ஞானிகள் தீவிர ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சைபோர்க் தேனீகளை இராணுவ உளவு பணிகளுக்கும் நகர்ப்புற பயங்கரவாத தடுப்பு மற்றும் பேரிடர் மீட்பு பணிகளுக்கும் பயன்படுத்த முடியும் என்று சீன விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.